இந்த ஆண்டு சனி பயிற்சி எப்போது நடக்கிறது, சனி பகவான் எங்கிருந்து எங்கு நகர்கிறார்? இந்த வருடம் வாக்கிய ரீதியாக மார்ச் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில 8:20க்கு கும்பராசியில இருக்கிற சனீஸ்வரர் மீன ராசிக்கு மாற இருக்கிறார். சனி பயிற்சி அப்படிங்கிறது 2.5 வருடத்திற்கு ஒரு முறை ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு மாற இருக்கிற கிரக அமைப்பு. அதனால கிரகத்திலேயே இருக்கிற அதிகபட்சமா டைம் எடுத்து மாற இருக்கிறது சனி பயிற்சி தான். அதனாலதான் நம்ம சனி பயிற்சிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். குறைஞ்ச காலமா சந்திரன் வந்து 2.5 நாளில் மாறுறது, 2.5 வருஷத்துலதான் சனி மாறுறாரு. அதனால சனி பயிற்சியை 30 வருடங்கள் சுத்தி வர்றதுக்கே ஆகும். அதனால இந்த தடவை கும்பராசியில இருந்து மீன ராசிக்கு மாற இருக்கிற காலம். இவ்வளவு நாள் சனீஸ்வரர் சனியோட மனைவியை கும்பத்திலேயே இருந்தார். இப்ப மீனத்துக்கு குருவோட மனைக்கு மாற இருக்கிறார். அந்த தாக்கம் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இதே ராசிக்கு 3ஆவது இடத்துல, 6ஆவது இடத்துல, 11ஆவது இடத்துல வரும்போது ராசிக்கு 3க்கு 3ஆம் இடத்துக்கு வர்றது யாருக்கு அப்படின்னு கேட்டோம்னா மகர ராசிக்கு 3ஆவது இடத்துக்கு வரும். 6ஆவது இடத்துக்கு வர்றது துலா ராசிக்கு வரும். 11ஆவது இடம்னா ரிஷப ராசிக்கு வரும். இந்த 3 ராசிக்கும் நற்பலன்கள் ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படிங்கிறது தான். 3, 6, 11 ஆகிய இடங்கள்ல சனி அமர்வதால் என்ன விசேஷம்? அதாவது காலபுருஷத்துக்கு 3ஆவது இடம்ங்கிறது மிதுன வீடு, அது வந்து நட்பு வீடு. 6ஆவது இடம்ங்கிறது கன்னி வீடு, அதுவும் அவருக்கு நட்பு வீடு. 11ஆவது இடம்ங்கிறது கும்ப வீடு, அது லாபஸ்தானத்தை குறிக்கிற இடம். இது காலபுருஷத்துக்கு 3ஆவது இடத்துலயோ 6ஆவது இடத்துலயோ 11ஆவது இடத்துலயோ இருக்கிறது அப்படிங்கிறது நட்பு வீட்லயும் தன்னுடைய சொந்த வீட்லயும் இருக்கும். இது 10ஆவது இடத்தையும் எடுத்துக்கலாம், மகர வீடு அப்படிங்கிறது. அதே மாதிரி 7ஆம் இடத்துல இருக்கும்போது அது திக்பலம் பெறும், அதுவும் சிறப்பு தான். அது இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறுபடும். பொதுவா காலபுருஷத்து 7ஆவது இடத்துல துலாம்ல தான் சனீஸ்வரர் உச்சம் ஆகுவார். அதனால ஒவ்வொரு ராசிக்கும் இது மாறுபடும். பொதுவாகவே 3ஆவது இடத்துல, 6ஆவது இடத்துல, 10ஆவது இடத்துல, 11ஆவது இடத்துலலாம் வரும்போது அந்த ராசிக்கு ஒவ்வொரு ராசிக்கும் இந்த மாதிரி வர்ற காலகட்டத்துல அது நல்ல சப்போர்ட் பண்ணுங்கிறது எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. 3னா எத்தகைய பலன்? 6ல் வந்து இப்ப உதாரணத்துக்கு மகர ராசிக்கு 3 வந்து அமர்கிறார். இப்ப அந்த மகர ராசிக்கு 3 அமர்ந்தாலும் எத்தகைய பலன்கள் கிடைக்கும்? 3ஆம் இடங்கிறது முயற்சி ஸ்தானம், இல்ல வெற்றியை குறிக்கிற இடம். அப்ப 3ஆம் இடத்துல வரும்போது உங்களுடைய திட்டங்கள் நிறைவேறும் அப்படின்னு அதை எடுத்துக்கலாம். சிறு வெற்றியை குறிக்கிற இடம், அதுவும் உங்களுக்கு வெற்றியை குறிக்கும். இன்னும் வெற்றி எந்த மாதிரினா போட்டியான வெற்றியும் அதை குறிக்கும். அதனால சனீஸ்வரர்னாவே தாமதமாக இருக்கும், அது 3ஆம் இடத்துக்கு போகும்போது அந்த வெற்றியை எளிமையாக்கி கொடுக்கும் அப்படிங்கிறது தான். உங்க முயற்சியெல்லாம் வெற்றி பெறும். இந்த சனி பயிற்சி, அதாவது மீன ராசியில் சனி சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல டாப் டக்கர் ராசிகள் அப்படின்னு நீங்க எதை வகைப்படுத்துவீங்க? ரொம்ப அருமையா இருக்கிறது ரிஷபராசி. ஏன் ரிஷபராசிக்கு ரொம்ப அருமையா இருக்க போகுது இந்த காலகட்டம் அப்படின்னா, சனீஸ்வரர் 11ஆம் இடத்துல வர்றார். அப்ப 11ஆம் இடத்துல வர்றது அப்படிங்கிறது ஒரு பொற்காலம் தான் சொல்லுவோம். இது எல்லா டைம்லயும் 30 வருஷத்துக்கு ஒரு தான் ரிஷபராசிக்கு கிடைக்கும். அப்படி கிடைக்கிறது 11ஆம் இடங்கிறது லாபத்தை குறிக்கிறது, வெற்றியை குறிக்கிறது, அபிலாஷையை குறிக்கிறது, ஆதாயத்தை குறிக்கிறது. இதெல்லாம் 11ஆம் இடங்கிறது காலபுருஷ கும்ப வீடு. அந்த இடத்துல சனி மூல திரிகோணமா இருக்கிறாரு, ஆட்சி பவர்ல இருக்கிறாரு. அதனால எந்த ராசியா இருந்தாலும் அந்த ராசிக்கு 11ஆம் இடத்துல 2.5 வருடங்கள் இருக்கும்போது அவங்களுக்கு பொற்காலமா இருக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்ப நான் சொன்ன பலன்ல எல்லாமே நடக்கலாம். அவங்களுடைய ஜனகால ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி வித்தியாசம் இருக்கும். பட் வெற்றி மேல வெற்றி கிடைக்கும் 11ஆம் இடத்துலங்கிறது எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. சனி இந்த மீன ராசியில சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள்ல பரிகாரம் செய்து கொள்ள வேண்டிய ராசிகள் எந்தெந்த ராசிகள், என்னென்ன காரணம்? பரிகாரம் மீனத்துல இருக்கும்போது கண்டிப்பா செஞ்சுக்க வேண்டிய ராசி அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் சிம்ம ராசி தான். ஏன் சிம்ம ராசிக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டி இருக்குது அப்படின்னா, பொதுவாகவே சிம்மங்கிறது சூரியனோட வீடு. சனிக்கு வந்து சூரியனுக்கும் ஆகாது, அது இருள் கிரகம், இது ஒளி கிரகம். அதனால பொதுவா சிம்மத்துக்கு அஸ்தம சனி வந்தாலே கொஞ்சம் அதிகமான தாக்கத்தை கொடுக்கும். அப்ப கண்டிப்பா அவங்கதான் சனி பயிற்சிக்கு பரிகாரம் எடுக்கணும். பட் இது ஜனகால ஜாதகத்துல வித்தியாசப்படும். ஆளாளுக்கு சனி வலுவா இருக்கா, பலகீனமா இருக்கா, பலமா இருக்கா, அவங்க பூர்வ புண்ணிய ஸ்தானம் எப்படி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பொறுத்து வித்தியாசப்படும். அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. பட் இதே அஷ்டம சனி இருக்கிற காலகட்டத்துல அவங்களுக்கு மீனத்துல குரு இருக்கு, மீனத்துல சுக்கிரன் இருக்கு, மீனத்துல புதன் இருக்கு, சுபகிரகங்கள் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு சொல்ற பலன்கள் பாதிப்போட அளவு குறையும்.
இதே பாவகிரகங்களான செவ்வாய் இருக்கு, அந்த இடத்துல ராகு இருக்கு, கேது இருக்குது அப்படின்னா நம்ம சொல்ற பலனோட அதிகமா பாதிப்பு இருக்குங்கிறதுல மாற்றம் கிடையாது. அதனால ஜனகால செவ்வாய் மேல எங்க ஜனகால செவ்வாய் இப்ப சிம்ம ராசிக்கு சிம்மத்துக்கு 8வது இடத்துல மீன வீட்டுல செவ்வாய் இருக்கு. அப்ப அந்த இடத்துல சனீஸ்வரர் போறார். நான் சொல்ற பாதிப்போட அதிகமா இருக்கும். இது எப்படி எடுத்துக்கலாம்னா, ஏற்கனவே அந்த செவ்வாய் இருக்குது, சனி போறாரு அப்படின்னா ஒரு புல்டோசர் நிக்குது, அது மேல ஒரு லாரி போய் மோதுதுன்னா பாதிப்பு எப்படி இருக்குமோ அது மாதிரிதான் இருக்கும். இதே அந்த இடத்துல சுக்கிரன் இருக்க, அவங்களுக்கு சனி அந்த இடத்துக்கு போறாரு. மீனத்துல ஜனகால ஜாதகத்துல சுக்கிரன் இருக்குது, இப்ப சனியா இங்க போகுது. அப்ப நம்ம அஸ்தம சனின்னு சொல்லுவோம். பட் ஆனா அவங்களுக்கு அஸ்தம சனியா வேலை செய்யாது. எனக்கெல்லாம் ஒண்ணுமே வேலை செய்யலையே, இவங்கதான் சனி பயிற்சிங்கிறாங்க, குரு பயிற்சிங்கிறாங்க, ராகு கேது பயிற்சிங்கிறாங்க, எனக்கு ஒண்ணுமே பண்ண முடியும், நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொன்னா அவங்க ஜனகால ஜாதகத்துல மீனத்துல சுக்கிரன் இருக்கலாம், அப்ப குரு இருக்கலாம், புதன் இருக்கலாம், சுபகிரகங்கள் இருந்ததுன்னா அது அவங்களுக்கு பெரிய நெகட்டிவ் கொடுக்காதுங்கிறது அந்த மாற்றம் கிடையாது. ஜனகா ஜாதகத்துல கேது மீனத்துல இருக்கு, சனி தாங்க போற சிம்ம ராசிக்காரங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு தான் கேது மேல சனி போனா டீ ப்ரமோட், இதுல ஒன்றும் மாற்றமே கிடையாது. அப்ப அவங்க ரொம்ப விழிப்புணர்வா இருக்கணுங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. இதே செவ்வாய் மேல சனி போறாரு, ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை சந்திக்க வேண்டியிருக்கும், விபத்து, தொந்தரவு, இடைஞ்சல் இதெல்லாம் இருக்கும். அதனால நம்ம அஸ்தம சனி பீரியட் வரும்போதுங்கிறது ரொம்ப விழிப்புணர்வாகவும் கவனமாகவும் நிதானமாகவும் இருக்கும். இது எந்த விதத்துல வேணாலும் எப்படி வேணாலும் பொருளையும் பாதிக்கலாம், அருளையும் பாதிக்கலாம், உயிர்லையும் பாதிப்படலாம், இழப்புகள் எந்த விதத்துல வேணாலும் இருக்கலாம். அது ஒரு தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கும்போது தான் சொல்ல முடியும். பட் ஆனா இந்த நேரத்துல பாதிப்புங்கிறது இருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அதாவது கரணம் தப்பினா மரணம், கர்ணம் பிடிச்சுக்கிட்டா மரணம் இல்லை, அவஸ்தை இல்லை, பாதிப்பு இல்லை, கெட்ட நேரத்துல கெட்டது நடக்காது, நல்ல நேரத்துல நல்லது நடக்கும். அப்படின்னா கெட்ட நேரத்துல கெட்டது நடக்காம இருந்தாலே நல்லது தானே. அப்ப அஸ்தமத்தில் இருக்கும்போது கெட்ட நேரங்கிறத புரிஞ்சுக்கிறோம். அப்ப கெட்டது நடக்காம இருக்கிறதுனா அவங்க ஜாதகத்துல கர்ணநாதர் யாருன்னு பார்த்து அந்த கர்ணநாதர் வழிபாடு பண்ணனாலே இவங்க இந்த 2.5 வருஷம் கவசம் மாதிரி இவங்க காப்பாற்றப்படுவாங்க, பாதிப்பு இல்லாம இருந்துக்குவாங்க அப்படிங்கிறது தான். சிம்மராசிக்கு இப்ப ரெட் சிக்னல் தான். அப்ப இதுல கவனமா தான் இருக்கணுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அப்ப இவங்க இந்த இதுல எப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னா, பைரவரை வழிபாடு பண்ணலாம், கால பைரவரை வழிபாடு பண்ணலாம், சொர்ண பைரவரை வழிபாடு பண்ணலாம், சீர்காழி சட்டநாதர் கோயிலுக்கு போயிட்டு வெள்ளிக்கிழமை இரவு சங்கல்ப பூஜை பண்ணிக்கலாம். மாமிசத்தை அவாய்ட் பண்ணனாலும் அவங்க அந்த பிரச்சனையோட அளவை குறைச்சிக்கலாம். சித்தர்கள் மகான்கள் ஜீவசமாதி வழிபாடு பண்ணும்போதும் அந்த தாக்கத்தை குறைச்சிக்கலாம். இது வெயில் அடிக்கும் போது நம்ம ஏசி போட்டுக்கிற மாதிரி தான், மழை பெய்யும் போது கொடை பிடிச்சிக்கிற மாதிரி தான். இது மாதிரி இந்த பரிகாரத்தை கொஞ்சம் செஞ்சுக்கிட்டா அதனுடைய தாக்கத்தை குறைச்சிக்கலாம், அதை தாண்டிடலாம் அப்படிங்கிறது தான். பணிவா போயிட்டாலே பாதி குறைஞ்சிரும் அப்படிங்கிறது தான். அதனால ரொம்ப கவனமா நிதானமா சிம்மராசிக்காரங்க விழிப்புணர்வோட கவனமாகவும் நிதானமாகவும் பணிவாகவும் சட்டத்துக்கு உட்பட்டு நடந்துட்டா, சனினாவே சட்டத்துக்கு உட்பட்டு நடக்கிறது, சட்டத்துக்கு உட்பட்டு நடந்துட்டாலே பிரச்சனை இருக்காது அப்படிங்கிறது தான். இப்போ நான் சொன்ன எளிமையான வலிமையான சரியான பரிகாரத்தை செஞ்சுக்கிட்டா விநாயகர் அப்பாவை சுற்றி மாமலம் வாங்குற மாதிரி இது எளிமையான வலிமையான சரியான பரிகாரம் எடுத்து செஞ்சுக்கிட்டா கண்டிப்பா அதுல வெற்றி கிடைக்குங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. அதாவது வெற்றினா பாதிப்பு இல்லாமல் இருக்கிறதே ஒரு வெற்றி தான்.